ஹலோ கைஸ், அதாவது நம்ம பார்த்தீங்களா கைஸ், நாம் பார்த்தீங்களா நல்லபடியாக ஓகேவா, அதாவது வால்பாறை ட்ரிப்பும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களா நம்மளுடைய தென் கைலாஷ், அதாவது வெள்ளிங்கிரி மலையும் நல்லபடியாக ஏறிட்டு இறங்கியாச்சு. என்னென்னா ஃபுல் டயர்டுங்க. நேற்றெல்லாம் மலையே ஏற முடியல. ஃபுல்லாக அப்படியே பனி இந்த மலை துளி எப்படி இருக்குமே அந்த மாதிரி அப்படியே லைட்டாக பொழிஞ்சுனே இருக்குது. அடிக்கிற காற்றுக்கு மேலே அப்படியே செவன்த்து அந்த 7வது மலையில் போயிட்டு நின்று அப்படியே அடிக்கிற காற்றுக்கு அப்படியே வெறும் புழுதியாக கிளப்புது. அப்படியே தலைமுடியெல்லாம் அப்படியே தொட்டு பார்த்தா வெறும் பனியே, அந்த அளவுக்கு பனி இறங்குச்சு. பக்கங்கிறவங்க மூஞ்சி கூட வரல, ஏன்னா அந்த மாதிரி இருந்துச்சு ஓகேவா. ஆனால் பயங்கரமாக இருந்துச்சு, ஒரு மாதிரி அட்வென்ச்சராக. ஆனால் இப்போ ஏறும் போது ஒரு கொஞ்சம் அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு கூட ஏறிட்டேன். டயர்டு, ஃபுல் தூக்கத்திலே ஏறிட்டேன். சாமி எப்படியாவது பார்த்துன்னு சொல்லிவிட்டு ஏறிட்டேன். ஆனால் இறங்கும் போது எப்பா சாமி இறங்கவே முடியலைங்க. அந்த ஃபஸ்ட்டு மலை படி இருக்குது தானே, 10 படிக்கிற மாதிரியே தெரியும். அப்புறமேட்டு பார்த்தா இன்னும் ஒரு 10 படிக்கிற மாதிரியே தெரியும். அப்புறமேட்டு பார்த்தா இன்னொரு 10 படி. இறங்க படியே குறையல, அந்த மாதிரி இருந்துச்சு. உண்மையிலே என்னடா இது எவ்வளோ படிக்குதுன்னு நினச்சி மொத்தம் ஏறுறது இறங்குறது இதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு. சரி, முடிச்சுட்டு அப்படியே ஒரு கொஞ்சம் கீழே வந்து ஒரு சின்ன ஒரு குட்டி தூக்கம், அதாவது ஒரு 2 மணி நேரம் தூங்கினுக்கோங்க. மறுபடியும் எழுந்து இப்போ அவ்வளோதான் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா சரியாக வந்து 9:30 ஆகும். அப்பா போயிட்டு அதாவது தலைவனை வந்து சர்வீஸ் பண்ணோம். அதான் ஆயில் இல்லை அது இல்லைன்னு சொன்னேன் தானே. அங்கே பாருங்கள், ஆயிலுக்கு எனக்கு கூடிய வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா ஆயில் ஊற்றுறதுக்கு 1 லிட்ரு. இந்த வண்டிக்கும் அதாவது அந்த NS 200க்கும் அதுக்கு 2த்துக்கும் ஒரு கொஞ்சம் ஊற்றிக்கணும். 2த்துக்கும் அப்படியே ஒரு 1/4 லிட்டர் ஊற்றிருக்கோம். ஒரு 1/2 லிட்டர் மிச்சம் இருக்குது ஓகேவா. அது இல்லாமல் டிஸ்பிளே ஏரியலன்னு சொன்னாங்க, அதுவும் ரெடி பண்ணிட்டோம். நம்ம ரெடி பண்ணி தான் போனோம். இப்போ தலையில் போயிட்டு நேரத்துலேயே மலை இறங்கி, அதாவது வெள்ளிங்கிரி மலை ஹில்ஸ் ஏறிட்டு இறங்கினோடனே வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடலாம். இன்றைக்கி காலையில் போய்ட்டு ஷோரூமில் பைக்கை சர்வீஸ் விட்றலான்னு தான் நினச்சேன். ஆனால் நாம் ஒன்று நினச்சது, நடந்தது ஒன்று. அதனால் சரி தூங்கிட்டோம். எழுப்பி பார்த்துருக்காங்க, எழுல. ஏன்னா அந்தளவுக்கு டயர்டு இல்லையா. ஒரு நைட்டு ஒரு பவுல், இன்னொரு பகல் ஓகேவா, இன்னொரு பகல் இன்னொரு நைட்டு தூக்கம் இல்லாமல் ஓட்டான் எப்படி இருக்கும். ஒரு கொஞ்சம் கூட தூக்கம் இல்லை. ஏன்னா ஒரு அரை மணி நேரம் அங்கே போயிட்டு அதிரப்பள்ளி இல்லை, வால்பாறையில் போயிட்டு கொஞ்ச நேரம் தான் அதாவது அந்த ஓப்பன் பண்ணுறதுக்கு 6 மணி ஆகும்னு சொன்னாங்களே, அப்போ ஒரு அரை மணி நேரம் தூங்கியிருப்பேன். அப்புறமேட்டுக்கு அங்கே இருக்கிறவங்களாம் நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வெடியதே ஒரு கொஞ்சம் எல்லாம் பக்கங்கிறவங்களாம் தண்ணி பிடிக்குவாங்க, அது இது பிடிப்பாங்கல்ல, அது மாதிரி நடக்கிறதுக்கு பூச்சில் வந்தோடனே எழுந்துட்டேன். சரி எப்படா திறப்பாங்கன்னு திறந்தோடனே சரி கிளம்பிட்டோம். வால்பாறையில் ஆனால் என்ன ஏகப்பட்ட இடத்த வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா ஒரு நாள் ட்ரிப்பில் எத்தனை இடத்த தான் பார்க்குறது. அதனால் சரி மிஸ் பண்ணிட்டோம். ஆனால் நெக்ஸ்ட் டைம் போனால் கண்டிப்பாக எல்லா இதுவும் பண்ணிடுறோம். ஒரு ஆளுக்கு மொத்தமாக எவ்வளோ ஆச்சுன்னா வச்சுக்கோங்க, ஒரு 2000 தாங்க ஆயிருக்கும். உண்மையிலே அந்தளவுக்கு பட்ஜெட்லேயே முடிச்சுட்டு சும்மா பயங்கரமாக வந்துட்டோம். ஏன்னா 2 டேஸ் கணக்குன்னு வச்சுக்காங்களேன். அந்த மாதிரி இன்றைக்கும் போயிருக்கலாம். பட் ஆனால் உடம்பு ஒரு கொஞ்சம், ஏன்னா எங்கேயுமே ரூம் எடுக்கல, டயர்ட்னஸ்ஸு ஓவர். அதனால தான் எங்கேயுமே போக முடியல. ஓகே சரி வாங்க முன்னாடி போய் கண்டினியூ பண்ணலாம்.